துன்பங்களில் ஒன்று நெருப்பு. ஒவ்வொரு ஆண்டும் நெருப்பு பலி வாங்கும் உயிர்கள் ஏராளம். தீ விபத்திலிருந்து நம்மை காப்பவர்கள் தீயணைப்பு மீட்பு படையினர். அவர்கள் பணி குறித்து பலர் முழுமையாக அறிந்திருக்க மாட்டார்கள். இந்த கோடை நேரத்தில் அது குறித்து தெரிந்திருப்பது அவசியம். தீயணைப்பு மீட்பு பணி துறைகள் விருதுநகர் கண்காணிப்பாளர் எழுத்தாளர் கோ ஏகாம்பரம் அவர்கள் தீ தீண்ட விடாதீர்கள் என்ற தலைப்பில் இம்மாத நமது மண்வாசம் இதழில் கட்டுரை எழுதியிருக்கிறார். அதில் சுவையான அறிந்து கொள்ள வேண்டிய முக்கிய தகவல்களை கூறியிருக்கிறார். அதில் கோடை காலம் வந்துவிட்டாலே தீ விபத்து அழைப்புகளும் அதிகம் வரும். எதிர்பாராமல் ஏற்படும் தீ விபத்துகள் ஒரு சிலதான். பொதுமக்களின் அஜாக்கிரதையினால்தான் அதிக தீ விபத்துகள் ஏற்படுகின்றன. தமிழகத்தில் ஆண்டுதோறும் தீ விபத்துகளில் பலர் உயிரிழக்கின்றனர். பல கோடி மதிப்புள்ள சொத்துகள் தீயின் நாக்கிற்கு தீனியாகின்றன. பொதுமக்கள் கொஞ்சம் பொறுப்புடன் நடந்து கொண்டாலே பெரும்பாலான தீ விபத்துகளை தவிர்த்து விடலாம். நமது பொறுப்பற்ற தன்மையாலும் கவனக்குறைவினாலும் விலை மதிப்பற்ற நமது உயிர்களையும் பாடுபட்டு தேடி பாதுகாத்த சொத்துகளையும் ஒரு சில மணித்துளிகளில் தீ அரக்கனுக்கு தின்ன கொடுத்து விடுகிறோம் என்கின்றார். பாதுகாப்பு கட்டட விதிகளை கடைபிடிக்காமல் கட்டப்படும் கட்டடங்களில்தான் பெரும்பாலான விபத்துகள் ஏற்படுகின்றன என கூறும் அவர் 18.3 மீட்டருக்கு மேற்பட்ட உயரமுள்ள கட்டிடங்களில் அதன் பரப்பளவிற்கு ஏற்ப தீ பாதுகாப்பு உபகரணங்கள் அமைக்க வேண்டும் என்கின்றார். தீ விபத்து ஏற்படாமல் தவிர்க்க வேண்டிய செய்ய வேண்டிய விஷயங்கள் குறித்து அவர் விளக்கி இருக்கிறார். ஒவ்வொருவரும் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. இதனை அறிய இந்த மாத நமது மண்வாசம் இதழை வாங்குங்க, வாசியுங்க.